மூலிகை ரசத்துக்கு வேணுங்கிற பொருள்களை எல்லாம் நம்ம ஒரு வாணலியில் போட்டு வறுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு வாணலியை வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு பாத்திரம் அதை வச்சுட்டு, அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு, அதில் சீரகம், தனியா விதைகள், கொத்தமல்லி விதை இருக்கு இல்லைங்களா, அது, குருமிளகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு, இது எல்லாமே நம்ம முழுசாக போட்டுக்கணும். அது கூட ஒரே ஒரு மிளகாய், சிவப்பு மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூலிகை இலைகளெல்லாம் நம்ம பறித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே அலசி இதில் போட்டுக்கணும். இலைகள் வந்து நேற்று நம்ம பறித்தோம் இல்லைங்களா, காலையில் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலைகள் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது முசுமுசுக்கை இலை, தூதுவளை இலை, முடக்கத்தான் இலை, புளிச்சக்கீரை இலை, வெற்றிலை, கற்பூரவல்லி இலை, மந்தார இலை, இது எல்லாத்தையுமே நம்ம பறித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அலசி நம்ம இதில் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறமா இதில் பாருங்களேன், குருமிளகு வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டிருப்போம். ஏன்னா சளியை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக. இந்த வணக்கினது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு துவையல் அரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் வாணலியை வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம அதில் தாளிக்கிற பொருள் மட்டும் போடணும். உதாரணத்துக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் நார்மலாக தாளிப்போம் இல்லைங்களா, கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, இவ்வளோதான். இதை போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். இதில் வந்து நம்ம புளியோ தக்காளியோ போடுறது கிடையாதுங்க. ஏன்னா புளிச்சக்கீரை அதனாலேயே தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அந்த புளிப்பு சுவை கொடுத்து அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம இதை தாளித்து விட்டுட்டோம். பெருங்காயத்தூளும் நம்ம போட்டுட்டோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம இதில் ஊற்றணும். நம்மளுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 1-2 சின்ன வெங்காயத்தை நசுக்கி தட்டி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் போடாமையும் நம்ம செய்யலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத வந்து நம்ம தண்ணி மாதிரி கரைச்சி தான் இதில் ஊற்றணும், கெட்டியாக ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் நம்ம கெட்டியாக வச்சா அடிப்பிடிச்சிக்கும். தண்ணி மாதிரி நம்ம கரைச்சி வைக்கணும். இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு அதில் போட்டு ஒரு கலக்கி கொடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எந்த பருப்பும் நம்ம சேர்த்துறது கிடையாது, ஒன்லி மூலிகைகள் மட்டும்தான். இந்த மாதிரி நல்லா அது கொதித்து வரணும், பச்சை வாசம் ஃபுல்லாக அடங்கி. இதை வந்து நம்ம இரவு நேரத்தில் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சளி, இருமல் எல்லாமே குணமாயிருங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து அதிக